வணக்கம் பசங்களா. இந்த வீடியோல ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1179ஓட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். இந்த சாப்டர் வந்து சீனான சாப்டர். அதே சமயத்துல எனக்கு அப்புறம் சில பேருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். நம்ம அக்கா அக்கான்னு சொல்லி இந்த ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா அக்கா இல்ல அண்ணன்னு சொல்லிட்டு ஓட கட்டிக்கிறாரு. அது ஒரு மன உளைச்சலான விஷயம்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். பட் ஏதோ ஒன்று நம்ம சாப்டர் பத்தி டீட்டெயில் வீடியோல போயிட்டு பேசுவோமா? சோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுங்க முன்னாடி போன சாப்டர் வேற பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அப்பதான் இந்த வீடியோ கரெக்டாகவும் கண்டினியூஸாகவும் வந்து புரியும். வேற அது மட்டும் இல்ல, அதெல்லாம் நிறைய சாப்டர் நான் போட்டுக்கிறேன். அதான் பிளேலிஸ்ட் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ முடிஞ்சு அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுவோமா? சாப்டர் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, ஈமோக்கா வந்து எல்பா போறத 5 days கிட்ட சொல்றா. அவ மத்தவங்க வந்து உண்மையிலே அங்க போறீங்களா? அங்க வந்து போவாதீங்க, அது வந்து சரி கிடையாது. நீங்க வந்து அங்க போத்தவல்ல, இதை வந்து ரீகன்சிடர் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சொல்லினுக்கிறாங்க. அந்த டைம்ல வாழைப்பழம் வருது. ஆக்சுவலா அந்த வாழைப்பழம் எந்த தைரியத்துல பேசுறான்னு சொல்லிட்டு தெரியல. அவனை பத்தி தெரிஞ்சோடனே கடுப்பா தான் ஆகுது நமக்கு. ராக்ஸ் விஷயத்துல இருக்கட்டும் இல்ல மத்த விஷயத்துல இருக்கட்டுமே கடுப்பா தான் ஆகுது. ஆனா இங்க வந்துட்டு அவன் திமிர் மேல பேசுறான். அதுவும் யார்கிட்ட திமிர் மேல பேசுறான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஈமோவை வச்சு அவன் வந்து திமிர் மேல பேசுறான். இவன் என்னடா இந்த மாதிரி பேசுறான், இவன் எப்பறம் வந்து கொல்லாம இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோணுச்சு. சோ வாழைப்பழம் என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த டைம்ல வந்து சும்மா இருக்க முடியாது. ஷாம்ராக் திரும்பி வந்ததுனால பிரச்சனை எல்லாம் வந்து ஓரளவுக்கு சால்வ் ஆயிடுச்சு. எவ்வளவு நாளைக்கு இந்த மாதிரி கண்டிஷன்ல ஹோலி லேண்டை நம்மளால டிஃபெண்ட் பண்ண முடியும். அண்ட் கீழே இருக்கிறவங்க எல்லாருமே ஸ்டார்வேஷன், அதாவது இந்த பட்டினியை வச்சு நம்ம தோக்கடிக்கலாம்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. அண்ட் இதை வந்து தடுக்கணும் அப்படின்னா நம்ம ஃபுல் ஃபோர்ஸா தான் வந்து எல்லாத்தையும் பண்ணி ஆகணும். ஒரு லீடர் வந்து தன்னோட ட்ரூப்பையே வந்து சாப்பாடு போட முடியல அப்படின்னா என்ன லீடர் ஆவான்னு சொல்லிட்டு வந்து கேட்கறான். ஸோ யாரு கேட்கறான்னு புரியுதுங்களா? அவன் வந்து ஈமோக்காவை தான் சொல்றான். ஆனா இவன் எப்படி அந்த மாதிரி திமுறா பேசுறான்னு சொல்லிட்டு தான் புரிய மாட்டுது. ஈமோக்கா வந்து வாயிலே குத்தி இருக்கணும், அவன் வந்து குத்தாம மத்தவங்களை பத்தி யோசிச்சுன்னு இருக்கிறான். ஸோ அதுக்கடுத்து அவன் என்ன சொல்றான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போ குளோபல் டாமினன்ஸ் நம்ம வந்து மெயினா மெயின்டைன் பண்ணணும். அதனால நம்ம வந்து இதை பண்ணி ஆகணும்ன்ற சொல்லிட்டு கார்லிங் சொல்ல வரான். அந்த டைம்ல அவனுக்கு வந்து போன் வருது. யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவருக்கு தான் போன் அடிச்சுட்டு, கார்லிங் சாப்பாடு எங்க, எனக்கு வந்து பசிக்குதுன்னு சொல்லிட்டு அவ கத்துறா. அப்ப கார்லிங் வந்து என்ன சொல்றான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இவருக்கு உங்ககிட்ட, இங்க வந்து ஃபுட் வந்து ஷார்டேஜா இருக்குது, இங்க எல்லாமே சுச்சுவேஷன் வந்து டெட்லாக்ல இருக்குது. மதர் ஃபிளேம் யூஸ் பண்ணி நீ வந்து எனர்ஜி தயாரிச்சா மட்டும்தான் எல்லா விஷயத்தையும் பண்ண முடியும். அதனால அதை வந்து பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இவருக்கு வந்து இல்ல எனக்கு பசிக்குது சாப்பாடு போடு, இது வந்து டீலே கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து அழறா. அப்ப கார்லிங் வந்து அவளை மிரட்டுற மாதிரி, உண்மையான வெகாபங்கு இதுல வந்து காரணம் சொல்லிட்டு சொல்றாங்க, அது பழி நீ ஏத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கேட்கறான். அவன் வந்து அழுதுக்கிறேன், சரி நான் பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றான். அதுக்கடுத்து வாழைப்பழம் என்ன சொல்லுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து நீக்க திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்குது. இது எல்லாமே வந்து ஒரு கோயின்சிடன்ஸா, இல்லைன்னா இது எல்லாத்தையும் வந்து தடுக்க முடியாத ஒரு இன்னோவேட்டிவான விஷயமான்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். அப்ப ஜூபிட்டர் என்ன சொல்றான்னா, என்ன ஆனாலும் சரி ஈமோக்கா நீங்க வந்து இங்கே இருங்க, நீங்க வந்து போயிடாதீங்க, பாண்டியா கேஸ்டல்லே இருங்க, நாங்க வேணா நேவி அட்மிரல்ஸ் வந்து அனுப்பி விடுறோம்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்ப காயத்தாத்தா அது என்ன சொல்றான்னா, இல்ல அது வந்து வேலைக்கு ஆகாது, ஏன்னா இங்கேயே வந்து நம்ம ஹேண்ட்ஸ் வந்து டையா இருக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்போ வார்கரி வந்து என்ன சொல்றாருன்னா, சரி அப்ப நம்ம எல்லாம் கிளம்பி அங்க போலாமேன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அது ஈமோக்கா வந்து, வார்கரி இது எதுவுமே கோயின்சிடன்ஸ் கிடையாது, இது எல்லாமே வந்து ஒரு விஷயமா நடந்துட்டு இருக்குது. இந்த அரகன்ஸா இருக்கட்டும், ஐடல்னஸா இருக்கட்டும், இல்ல நெக்லிஜென்ஸா இருக்கட்டும், இல்ல பிரைடா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் ஒரே நேரத்துல வந்து நம்ம வந்து அழிக்கணும், இதை எதையுமே தவிர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஈமோக்கா வந்து சொல்றா. அதுக்கட்டும் சில விஷயத்த யோசிச்சு பாக்குறா. அது என்னதுன்னா, ராக்ஸ் வந்து நான் திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு சொன்னான்ல, அதுவா இருக்கட்டும். அதுக்கடுத்து நம்ம தலைவன் ராஜர் வந்து ஒன் பீஸ் போய் தேடி கண்டுபிடிக்கன்னு சொன்னான்ல, அதுவா இருக்கட்டும். அதுக்கடுத்து சிரோஷி பிறந்ததா இருக்கட்டும், அப்புறமா டெவில் ஃபுட்டை நம்ம ஷாங்சனை திருடினதா இருக்கட்டும், அதுக்கடுத்து ஹேரால்டு வந்து அந்த டெவில் ஃபுட்டை பத்தி சொல்லாம இருந்ததா இருக்கட்டும், அதுக்கடுத்து லோக்கி உருவானதா இருக்கட்டும், அப்புறம் ஒயிட் பேர்டு வந்து சாவரப்ப விஷயத்த சொன்னதா இருக்கட்டும், அண்ட் அதே சமயத்துல லூஃபி வந்து ஒரு ப்ரொடெக்ட் பண்ணதா இருக்கட்டும், அதுக்கடுத்து லூஃபி வந்ததா இருக்கட்டும், அதுக்கடுத்து டீச் வந்ததா இருக்கட்டும், அதுக்கடுத்து நெஃபர்டாரிட்டி லில்லின்றதா இருக்கட்டும், ஜாய்பாயா இருக்கட்டும், டேவி ஜோன்ஸா இருக்கட்டும், அதுக்கடுத்து விவியா இருக்கட்டும், இந்த மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஈமோ வந்து நீங்க கஷ்டப்பட வச்சுட்டே இருப்பீங்களான்ற மாதிரி சொல்லிட்டு ஈமோக்கா வந்து யோசிக்கிறா. யோசிச்சதுக்கு அப்புறமா இது எல்லாமே நடக்கணும்னு சொல்லிட்டு எப்பயோ முடிவாயிடுச்சு, அதுபடிதான் நடந்துன்னு இருக்குது, ஹோலி லேண்டை உன் கையில ஒப்படைச்சிட்டு நான் வந்து இப்ப போறான்ற மாதிரி சொல்லிட்டு ஈமோக்கா வந்து சொல்றா. அது கேட்ட உடனே கார்லிங் வந்து இதை தடுக்கிற அத்தாரிட்டி நமக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அண்ட் வார்கரி வந்து இப்ப நீங்க அந்த கேஸ்ல விட்டு போயிட்டீங்கன்னா என்ன பண்றதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கேட்கறான். அப்ப காயத்தாத்தா வந்து நம்மளால இதை கொஸ்டின் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஜூபிட்டர் வந்து கிரேட் ஒனுக்கு இதை பத்தின எல்லா விஷயமும் தெரியும், தெரிஞ்சுதான் அவங்க முடிவெடுத்துறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களே மாத்தி மாத்தி பேசினுறாங்க. சோ அந்த டைம்ல நம்ம ஈமோக்கா என்ன பண்றான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு பென்டகிராம் வந்து உருவாக்கிட்டு அவ பாண்டியா கேஸ்டல்ல இருந்து மேரிஜோஸையும் கிளம்பி எல்பாஃபுக்கு வந்து போறா. இதுக்கடுத்த சீன் எல்பாஃபுக்கு போகுது. அங்க நம்ம ஜெட் என்ன பண்றோம்னா, ஹைர்தின் ஸ்டான்சன் இதை வந்து பாருங்க, ஒருத்தன் வந்து தன்னை தானே ஒட்ட வச்சுக்க முயற்சி பண்ணான், அதனால திருப்பி பிச்சுட்டேன்னு சொல்லிட்டு நம்ம சம்மர்ஸ் வந்து காட்டுறா. இவன் வந்து மேக்னெட் மாதிரி இருக்கிறான், அவன் உடம்பு தானா போய் ஒண்ணு சேர்ந்துடுது, இங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து அவனை வந்து சேர்த்து சேர்த்து பிரிச்சு காட்டினுக்கிறான். நம்ம சம்மர்ஸ் வந்து கத்தினுக்கிறான், நீ தாண்டி பைத்தியக்காரி, உன்னை வந்து விடவே மாட்டேன், உன் பேர் ஜெட்டு தான், நான் ஞாபகம் வச்சுக்கிறேன், உனக்கு மோசமான சாவை நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவன் வந்து கத்தினுக்கிறான்.
அப்ப பக்கத்துல வந்து கோல்டு பெர்க் இருக்கிறான். அவன் வந்து இங்க பாருங்க அவனோட ஹார்ட் வந்து ஸ்டீலா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜோரோ கிட்ட காட்டுறான். ஜோரோ வந்து அதை பார்த்துட்டு இப்ப இதை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அப்படின்னா அவனால திருப்பி அவனை ஒட்ட வச்சுக்க முடியாதான்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். நம்ம சம்மர்ஸ்க்கு வந்து அள்ளு விட்டுடுது. இதுக்கடுத்து சீன் எங்க போனா சாஞ்சி கிட்ட எல்லாம் போகுது. அப்ப நம்ம உசோப்பு அதுக்கடுத்து புரூக் அவங்க எலும்புலாம் வந்து உடஞ்சிருச்சான். சோ அப்ப பிராங்கி வந்து என்ன சொல்றான்னா பெசாம நான் அவங்கள சைபர்கா மாத்திட்டான்னு சொல்லிட்டு கேட்கறான். இவங்க வந்து ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம ஜிம்பை வந்து ஏதாவது பண்ற போறான்னு சொல்லிட்டு சீக்கிரமா சாப்பர் எங்க இருக்கிற சீக்கிரம் வாங்கிங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து கத்தினுக்கிறான். அப்ப நம்ம சாஞ்சி என்ன பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா குள்ளிங்கம்மா மரத்துல வந்து கயிறு கட்டி தொங்க விட்டுறான். பாட்டு பாட்டா பிரிச்சு தொங்க விட்டு வச்சுக்கிறான். அப்ப குள்ளிங்கம் வந்து கத்துறான், உன் பேர் சாஞ்சி தானே, நான் மறக்க மாட்டேன்டா, உன்னை வந்து கன்ஃபார்மா கொண்டு வேண்டான்னு சொல்லிட்டு கத்தின்னு இருக்கிறான். அதே மாதிரி என் பேரு ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். சாஞ்சி வந்து சிகரெட் பிடிச்சுன்னு கேஷுவலா உன் பேரை நான் மறந்துட்டேன்டான்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அண்ட் இன்னொரு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா குன்கோ வந்து ஐஸ்ல ஃப்ரீஸ் ஆகிருக்கிறா. இதுக்கு அடுத்து சீன் நம்ம லோக்கி கிட்டையும் லூஃபி கிட்டையும் போது அவங்க 2 பேரும் வாழ்ற ஸ்கூலுக்கு வந்து வராங்க. வந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்த யார் ஃப்ரோஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். அப்ப லிலித் வந்து ஃப்ரோஸ் பண்ணது வந்து தெர்மல் எனர்ஜின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்லி நிற்கிறான். அப்ப லோக்கி வந்து சரி ஏதோ ஒண்ணு இப்ப இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணதுனால சாப்பாடு எல்லாமே ஐஸ் ஆயிடுச்சு, இது வந்து டேஸ்டே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்றான். லூஃபி வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சாட்டுனுக்கிறான். பக்கத்துல வந்து அணில் குட்டி வந்து சாட்டுன்னு இருக்குது. அப்ப லூஃபி வந்து இதை நம்ம உசப்பு கிட்டே ஒரு மத்தவங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப லோக்கி வந்து ஃபர்ஸ்ட் உன் உடம்பு தேத்திக்கிடா அப்புறம் மத்த உடம்பு பாக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றான். அப்ப லூஃபி வந்து என்ன கேக்குறான்னா லோக்கி நீ வந்து இது மாதிரி ஒருத்தவங்க ஃப்ரீஸ் ஆக்கணும்ல ஃப்ரோஸ் பண்ணல அவன் வந்து இறந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான். அப்ப லோக்கி வந்து இல்ல அது வந்து பிளாஷ் ஃப்ரீஸ், அவன் வந்து சாக மாட்டாங்க, ஆனா அவளை வந்து வெளியே எடுக்கணும் அப்படின்னா இங்க ரக்னர் இருக்குதுல்ல அதில் மட்டும் தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அண்ட் நீ வந்து அதை பத்தி கவலைப்படுத்தாவில்ல ஏன்னா அவளை தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம லோக்கி வந்து சொல்றான். ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா வச்சு ஒரு தேரி இருக்குது. எந்த தேரின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பங்காசாட்லயே எங்கேயோ கரெக்டா ஞாபகம் இல்லை, பட் ஜெயின்ஸ் வந்து இங்க பாத்திருப்பீங்க. ஜெயின்ஸ்லாம் ஐஸ் கட்டில வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கள ஃப்ரோஸ் பண்ணது ரக்னீர் தான், அண்ட் அவளை வெளியே எடுக்கனாலும் அது வந்து ரக்னரால தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு தேரி வந்து இருக்குது. ஸோ இப்போ லோக்கியால தான் வந்து பாத்தீங்கன்னா அவனை திருப்பி வந்து உயிர் கொடுத்து அவனை கொண்டு வர முடியும் ரக்னீரை வச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து சொல்லினுக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு சொல்ல தேவை, அப்படிதான் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். பட் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு தியரியா இருக்குது. சோ இதுக்கு அடுத்து சீன் நாமி கிட்ட போகுது. நாமி வந்து சீனா நின்னுங்கன்னு ஜூஸை வச்சு மழை பொழிய வச்சுக்கின்னு நெருப்பு வந்து அணைச்சுனுக்கிறா. அப்ப திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அவ கத்துறா. ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு கலர் ஸ்மோக்கு திடீர்னு வந்து அங்க இறங்குது. அதை பார்த்தோன்னே நாமி கத்துறா. அதே சமயத்துல மத்த ஜென்ட்ஸும் கத்துறாங்க. ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஸ்மோக் வந்து ஒரு இடத்துல இல்ல நிறைய இடத்துல கண்ணாபின்னு இறங்குது. என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு சுத்தி பாக்குறாங்க. அதுக்கடுத்தவங்க எதாச்சும் மேல நிமிந்து பாக்குறப்ப வானத்துல ஒரு பென்டகிராம் வந்து ஃபார்ம் ஆயிருக்குதுங்க. அந்த சீன் பார்க்கறதே ஒரு மாதிரி சீனா தான் இருந்துச்சு. அதை பத்தி சொல்றது வேற வார்த்தையே கிடையாது. வானத்துல ஒரு பென்டகிராம் ஃபார்ம் ஆகுது. அதுல இருந்து ஸ்மோக் கருப்பு ஸ்மோக் வந்து வழியுது. வழிஞ்சு கீழே வந்து பாத்தீங்கன்னா இறங்குது. எல்லாம் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிறாங்க. அண்ட் அந்த பென்டகிராம் இருக்குது பாத்தீங்களா, அது எதுக்கு மேல உருவாயுதுன்னா அந்த கேஸ்டில் இருக்குது இல்ல ஹேரோல்டோட கேஸ்டில், அதுக்கு மேல வந்து உருவாயிருக்குது. ஸோ எல்லாம் வந்து அப்படியே பாத்துனுக்குறாங்க. நாமே வந்து சீக்கிரமா இங்க வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அதை வந்து காட்டுறா. எல்லாம் வந்து அப்படியே பாத்துனுக்குறாங்க. அண்ட் ஜெயின்ஸும் வந்து பாத்தீங்கன்னா பாத்துனுக்குறாங்க. அண்ட் அந்த ஸ்மோக்லாம் போய் இறங்குச்சு பாத்தீங்களா, அது இறங்குனது வந்து சில வீட்டுல வந்து இறங்கி இருக்குது. இறங்குனதுக்கு அப்புறமா அந்த வீடுங்க வந்து பேச ஆரம்பிக்குது, சிரிக்க ஆரம்பிக்குது. இது ஆக்சுவலா எப்படி இருக்குதுன்னா பிக்மாமோட பவர் தான். பிக்மாம் வந்து எப்படி அவளோட சோல் யூஸ் பண்ணி அந்த உயிரில்லாத பொருட்கள் வந்து உயிர் கொடுப்பாலோ, இந்த ஸ்மோக் வந்து பட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா வீடுங்களுக்கு எல்லாத்துக்கும் உயிர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். மேபி அது டீமன்ஸா கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். ஏன்னா பார்க்கறது அப்படிதான் இருக்குதுங்க. வீடுங்க எல்லாம் கத்த ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம காடு இருக்குது பாத்தீங்களா, மரத்துக்கும் வந்து உயிர் வருது, அதுல வந்து கத்த ஆரம்பிக்குதுங்க. எல்லாருக்குமே ஒன்னும் புரியல என்ன நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி பார்த்துன்னு ஷாக்ல வந்து இருக்கிறாங்க. அந்த டைம்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு லைட்னிங் அந்த கேஸ்டில்ல வந்து பாத்தீங்கன்னா இறங்குது, அந்த கோட்டையில வந்து இறங்குது. எல்லாம் வந்து அப்படியே பாத்துக்கிறாங்க, அங்கேயே வந்து இறங்குது, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துனுக்கிறப்ப அந்த லைட்னிங் வந்துச்சுல, அது வந்து கான்கரர் ஹாக்கின்னு சொல்லிட்டு சோரோ வந்து சொல்றான். அண்ட் அது வந்து கேஸ்டில் என்ன வருது. அண்ட் இந்த ஹாக்கியை வந்து நம்ம எங்கேயும் ஃபீல் பண்ணலாம், இது வந்து லோக்கி சொல்லினுக்கிறான். இந்த ஹாக்கியை வந்து நம்ம முன்னாடி ஃபீல் பண்ணிக்கிறோம். இது யாரோடதுன்னா இப்ப நம்ம சண்டை போட்டோம்ல அவங்களோட ஹாக்கின்னு சொல்லிட்டு நம்ம லோக்கி வந்து சொல்றான். லூஃபி வந்து அப்படியே பாத்துனுக்கிறான். ஸோ இப்போ சீன் வந்து பாத்தீங்கன்னா உயிஸ்டி கேஸ்டில் அதுக்குள்ள வந்து போகுது. அங்க வந்து ஒரு பென்டகிராம் இருக்கும்ல, அங்க வந்து ஒருத்தவங்க நின்று நிற்கிறாங்க. யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஈமு அக்கா தான். கடைசியா சொல்லி வந்து அக்கா அக்கான்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஈமு அக்கா வந்து அங்க இருக்கிறா. அவ வந்து பாத்தீங்கன்னா இருமின்னு இருக்கிறா. அவ வாயிலேருந்து வந்து ரத்தம் வேற வந்து ஊத்துது. ஸோ வந்து மூச்சு வந்து இழுத்து இழுத்து விடுறா. என்னடா இதுன்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை ஈமோக்க வேற கண்ட்ரோல் பண்றாங்களா, ஏன் வந்து இந்த மாதிரி இவ்வளவு வீக்கா இருக்கிற மாதிரி காட்டுறாங்களே, ஒருவேளை என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றும் புரியல. ஆனா அது எதுக்கான காரணம்னு சொல்லிட்டு தெரியல, ஏன் வாயில ரத்தம் வந்து சொல்லிட்டு எனக்கும் புரியல. பட் நம்ம ஈமோக்கா வந்து அதுக்கடுத்து என்ன பண்றான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்து கத்துறப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவளுக்கு பின்னாடி ரெக்க வந்து வருது. அதே மாதிரி கேஸ்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா வெடிக்குது, இடிஞ்சு கீழே விழுது. நம்ம டோரியா இருக்கட்டும், புரோகியா இருக்கட்டும், அப்புறமா ஜெருலா இருக்கட்டும், யார் அங்க இருக்கிறான்னு சொல்லிட்டு வந்து கத்தின்னு இருக்கிறாங்க. சோ இதுக்கு அடுத்து தாங்க தரமான சீன். என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஈமோக்கா கத்தனா அப்புறமா எல்லாம் இடிஞ்சு ஓந்துச்சுல. சோ அதுக்கு அடுத்து எல்லா விஷயமும் அப்படியே அமைதியாயிடுது. அமைதியா இருந்து வருமா அந்த வீடு எல்லாம் இருக்குதுல்ல, அதுக்கு மட்டும் கத்தின்னு இருக்குதுங்க. அப்ப நம்ம குலிங்கம்மா இருக்கட்டும், அதுக்கடுத்து சம்மர்ஸா இருக்கட்டும், அவங்க வந்து வந்துக்கிறாங்களா,
உண்மையா அவங்க நேர்லயே வந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே கத்திருக்கிறாங்க, ஷாக் ஆகுறாங்க அவனுங்களும். அப்ப அந்த கேஸ்ட்ல சுத்திக்கிற ஜெயின்ஸ் எல்லாம் வந்து நிமிந்து பாத்துனுக்குறாங்க. அப்படி பாக்குறப்ப ஒரு கேஸ்டலுக்கு மேல யாரோ வந்து இருக்கிறாங்க. அப்ப அதை வந்து மத்தவங்க இன்னொருத்தங்கிட்ட வந்து சொல்றாங்க, அங்க பாருங்க கேஸ்டல் மேல யாரோ வந்து இருக்கிறாங்க, என்னது அதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே பாத்துனுக்குறாங்க. அதுக்கடுத்து சீன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சோண்டு ஜூம் போகுது. ஜூம் போனதுக்கு அப்புறமா ஒருத்தங்க வந்து உட்காந்துக்கிட்ட கரெக்டா காட்டுறாங்க. அந்த உருவம் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி சீனா இருந்துச்சுங்க. அதுக்கு அடுத்த பேனல்ல நம்ம ஈமு அக்காவை வந்து க்ளோஸ் அப்ல ஓடா வந்து காட்டுறாரு, ஈமோக்கோட ஃபேஸ வந்து காட்டுறாரு. அது பாக்கிறதுக்கே சீனா இருந்துச்சு. அண்ட் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஈமு அக்கா கிடையாது, அது ஈமு அண்ணன். நம்ம தான் வந்து ஈமு அக்கா அக்கான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்துக்கிறோம். அதை நம்ம சொன்ன காரணம் வந்து வேற, அதை விட்டுருங்க. பட் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஈமு வந்து ஒரு பொண்ணு கிடையாது, ஈமு வந்து ஒரு பையன் சொல்லிட்டு ஓட காட்டிக்கிறாரு. அண்ட் இது பத்தாவதுக்கு ஈமோட டிசைன் இருக்குது பாருங்க, ஐயோ வேற லெவல்ல இருந்துச்சுங்க. கையில வந்து ஒரு கத்தியா அது ஏதோ ஒண்ணு அது வந்து வச்சிருக்கிறா. அதுக்கடுத்து சுத்தி வாலு, அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளாக் கிளவுட்ஸ், அதுக்கடுத்து கண்ணுன்னு சொல்லிட்டு ஐயோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பக்காவா இருந்துச்சு. இந்த டிசைனை வந்து உருவாக்கத்தையே ஓட வந்து எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு தெரியல, உண்மையிலே சீனா இருந்துச்சு. இதுக்கு அடுத்த சாப்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசைனை வந்து நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். அது நினைக்கிறப்ப இன்னும் புள்ள இருக்குது. இன்னும் ஒரு 5 நாள் தான் சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்ப நான் ஞாயிற்றுக்கிழமை ரெக்கார்ட் பண்றேன். சோ எப்படி இருந்தாலும் வெள்ளிக்கிழமை இல்ல சனிக்கிழமை வந்து சாப்டர் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈமோ வந்து டைரக்டா காட்ட போறாங்க. அண்ட் இதுல வந்து டைரக்ட் ஃபைட், நம்ம ஈமோக்கா வந்துட்டு லூஃபி கூட லோக்கி கூட சண்டை போட போறா. ஆனா இதுல வந்து விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டைரக்டா வந்து இறங்குறதுனால மேபி உயிர் பலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாராவது ஒருத்தவங்க சாவறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்ல ஏதோ ஒன்று ஒரு பேரழிவு வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை எடுத்து மேபி ஒரு ட்ரைனிங் அது மாதிரி போனா கூட போவானுங்க, யாருக்கு தெரியும். ஏன்னா முன்னாடியே அதே மாதிரி தான் சப்போர்டில் கிசார் வந்து அடிச்சு போட்டதுக்கு அப்புறமா பவர் டிஃபரன்ஸ் தெரிஞ்சு வந்து ஸ்ட்ராங் ஆனாங்க. இப்ப ஈமோ வந்து கன்ஃபார்மா தோக்கடிக்க முடியாது இவங்களால. சோ அவங்க வந்து திருப்பி ஸ்ட்ராங் ஆகிறது ட்ரைனிங் அது மாதிரி நடக்கலாம். மேபி நடுவில் நம்ம ஷாங்ஸனை வந்தா வருவான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், ஏன்னு சொல்லிட்டு தெரியல, எனக்கு வந்து அப்படிதான் தோணுது. சோ இந்த மாதிரி நம்ம ஓடா வந்து பாத்தீங்கன்னா ஈமோ அக்கா வச்சு இன்னும் ஈமோ அக்கா தான் சொல்லிட்டு வாய் வருது. இது எப்படி நான் மாத்த போறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. வருஷக்கணக்கா ஈமோ அக்கான்னு சொல்லிட்டு ஐயோ. சரி நம்ம ஈமோ அண்ணனை வந்து ஓடா காட்டுறாரு. காட்டினதுக்கு அப்புறமா சில விஷயத்த வந்து கீழே வந்து சொல்றாரு. அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வேர்ல்ட் கவர்மெண்டோட கிரியேட்டரு அந்த ஃபர்ஸ்ட் 20 கிங்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்கள ஒருத்தவன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு எபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா டெவில்ஸ் ஃப்ரூட்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எபிலிட்டி வந்து எப்ப டெவில் ஃப்ரூட்டோட பேரு சொல்லுவாங்க, ஆனா இவனோட எபிலிட்டியே டெவில் ஃப்ரூட்னு சொல்லிட்டு ஓடா வந்து சொல்றாரு. அதுக்கு அடுத்து கடைசியா கிங் ஆஃப் த வேர்ல்டு செயின்ட் நெரோனா ஈமுன்னு சொல்லிட்டு ஓடா வந்து சொல்றாரு. அதோட சாப்டர் வந்து முடிச்சிடறாரு. ஸோ இதுக்கடுத்து என்ன நினைச்சு ஏது நினைச்சு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி இன்னும் கொஞ்ச நாள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் தான் வீடியோ லேட்டா போடுறேன். ஸோ 2-3 நாள் இந்த வீடியோ வந்தாலும் ஒரு 2-3 நாள்ல நம்ம பொது சாப்டரே வந்துடும். அதுல பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த சாப்டர் பார்க்கறது வந்து எப்படி ஃபீல் ஆச்சு, ஈமோ அக்கா இல்ல அண்ணன் சொல்லிட்டு தெரிஞ்சவங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சு, இல்ல ஈமோ அண்ணன் சொல்லிட்டு நீங்க நினைச்சிருந்தாலுமே அந்த ஃபேஸை பார்த்தோன்னே அந்த டிசைனை பார்த்தோன்னே எப்படி இருக்குது, உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எனக்கு வந்து சூப்பரா இருந்துச்சுங்க பார்க்கறதுக்கு. என்னதான் அக்கா இல்லைன்றது ஒரு குறையா இருந்தாலுமே இந்த டிசைனு இந்த கெட்டப்னு சொல்லிட்டு பார்க்கறது சீனா இருந்துச்சு. ஸோ ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ நீங்க வந்து எப்படி ஃபீல் பண்றீங்க இதை பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு மறக்காம ஒரு கமெண்ட்ல வந்து சொல்லிட்டு போங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் மாங்க படிப்பாங்க, அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த சாப்டர் படிக்கிறது எப்படி இருந்துச்சு, அண்ட் ஈமோ அண்ணனோட டிசைன் பாருங்க, ஈமோ அண்ணன் சொல்றதே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குது, ஈமோ அண்ணனோட டிசைனை பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டு நம்ம வீடியோ வந்து கமெண்ட் பண்ண சொல்லுங்க. ஸோ நான் இன்னொரு மாசான வீடியோல வந்து மீட் பண்ற வரைக்கும் டாடா.